வணக்கம். ஜிஎஸ்டி சட்டத்தில் 17(5) பிளாக்டு கிரெடிட், அதாவது ஒரு சில இன்புட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றிய இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவதாக 17(5)ல் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோட்டார் வெஹிக்கிள், ஒரு 2 வீலர் கார், அதாவது நீங்கள் பயணம் செய்யும் உங்களுடைய ட்ராவலுக்காக யூஸ் பண்ணுற மோட்டார் வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. சரி சார், நான் எம்ப்ளாயரை ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸை கூட்டிகிட்டு வரேன், அந்த ஜீப்புக்கோ இல்லை அந்த காருக்கோ அந்த மினி வேனுக்கோ 13 சீட்டுக்கு மேலே இருக்குது, அப்போ நான் கிரெடிட் எடுத்துக்கலாமானாக்க நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய 13 சீட்டு டிரைவரோடு சேர்த்து 13 சீட்டுக்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கு நீங்கள் தாராளமாக இன்புட் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயம் உங்களுடைய குட்ஸு எடுத்துகிட்டு வரேன், இங்கிருந்து என்னுடைய ஒரு கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வரேன், ஆட்டோ குட்ஸ் கேரை வண்டி வாங்கினா எடுத்துக்கலாமான்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதேமாரி உங்களுடைய 2 வீலர் கார், பர்சனல் காருக்கு நீங்கள் செய்கிற ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸும் கிடையாது பிளாக்டு கிரெடிட். அதே உங்களுடைய குட்ஸ் ஆட்டோவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டுறேன், நான் ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த பில்லை எடுத்துக்கலாமானாக்கா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு கட்டடம் கட்டுறீங்க, உங்களுடைய பில்டிங்கில் நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க, அந்த கட்டடத்திற்காக வாங்கும் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது அந்த கட்டடத்துக்காக வேறு இன்ஜினியர்கிட்டருந்து ஒரு பில் வந்தாலோ இல்லை நீங்கள் உங்கள் பொருளை போட்டு கட்டுனாலோ அது உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் ஒரு மிஷின் வைக்கிறீங்க, இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு கட்டுறீங்க அப்படின்னா அந்த இதுக்காக மட்டும் அலௌடு. ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வைக்கிற ஆர்கிடெக்சர்ஸ்க்கு மட்டும் அலௌடு. அதை தவிர நீங்கள் கட்டுற பில்டிங், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஆஃபீஸ் ரூம், இதற்கெல்லாம் வாங்குகிற பொருட்களுக்கு உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பில்டிங்க்காக நீங்கள் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கும் இன்புட் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சார், நான் ஒரு சின்ன செலவுகளை நான் செய்கிறேன், என்னுடைய பில்டிங்க்கு இல்லை ஆஃபீஸ்க்கில் ஒரு ரிப்பேர் பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி செய்கிறத நான் என்னுடைய லாப நட்ட கணக்கில் செலவாக எழுதுகிறேன் சார், அப்போ எனக்கு இன்புட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்புட் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அதுக்கப்புறம் சார், ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற செலவு எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளாக்டு கிரெடிட். இதை ரொம்ப கவனமாக உங்களுடைய ஒவ்வொரு மாதம் ரிட்டர்ன் ஃபைல் செய்யும் பொழுது இந்த 2Bயில் வந்திருக்கிற பில்ஸில் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அப்படி நீங்கள் பார்க்காம விட்டாலும் வருஷ கடைசியில் இதையெல்லாம் ஒரு தடவை சரி பண்ணிக்கோங்க. ஒன்று, நீங்கள் காம்போசிஷன் டீமில் வாங்குகிற ஐடிசி உங்களுக்கு கிடையாது. நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன்ட்லேருந்து ஏதாவது டேக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இன்புட்டும் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில ப்ரைவேட் லிமிடெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுற செலவுக்கு உண்டான இன்புட்டும் கிடையாது. ஒரு சில பொருட்களையோ அல்லது சேவைகளையோ உங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கியிருந்தீங்க, உங்கள் கம்பெனியில் அதை செலவாக எழுதிட்டு ஆனால் அதை உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கும் கிடையாது. ஒரு பொருட்கள் வரப்போ டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை லாஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதற்குண்டான இன்புட்டும் கிடையாது. ஒரு சில குட்ஸை நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கும் கிடையாது. இல்லது டெஸ்ட்ராய்டு ஆயிடுச்சு அப்படின்னாலும் கிடையாது. டேமேஜ்டு குட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. ஒரு பொருட்கள் திருடு போயிடுச்சு, உங்களுடைய வாங்கி வைக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஸ்டோலன் ஆகி பொருள் திருடு போனாலும் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. அதே சமயம் நீங்கள் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறீங்க, இன்புட்டை எடுத்துருக்கிறீங்க, ஆனால் அந்த இன்புட்டை எடுத்த பொருளை ஒரு கிஃப்டாக கொடுக்குறீங்க, ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, எந்த விதமான உங்களுடைய அவுட்வர்ட் சப்ளைக்கும் பொருள் பணம் வாங்காமல், கன்சிடரேஷன் வாங்காமல் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் வாங்கின இன்புட்டும் உங்களுக்கு கிடையாது. அடுத்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஒரு பொருளை விற்றவர் அவருடைய வரி மதிப்பீடு செய்யும் பொழுது அவர் ஒரு ஃப்ராடாகவோ இல்லை தவறுதலாக இந்த இன்புட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி 74லேயோ 129, 139 போட்டாலும் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த செலவுகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுடைய வாடகை, வண்டி வாடகை, ஏதாவது உங்கள் ஒரு ஆளுகளை கூட்டிகிட்டு வரீங்க, இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் கூட்டிகிட்டு வர்றாரு, அவருக்காக ஒரு ரெண்ட் கேப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு எழுதுகிற செலவுக்கும் உங்களுக்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது.
அடுத்ததாக உங்கள் எம்ப்ளாயர்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு அல்லது நீங்கள் ஒரு ஹோட்டலில் வாங்கி எழுதுகிற செலவுகள், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் கிடையாது. அவுட்டோர் கேட்டரிங், ஒரு கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இல்லை வெளியே கேட்டரிங்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃபுட்டை கொடுக்குறீங்கன்னா அதற்கும் கிடையாது. பியூட்டி ட்ரீட்மெண்ட், ஹெல்த் சர்வீஸ், காஸ்மெட்டிக் சர்வீசஸ், லைஃப் இன்சூரன்ஸ், லைஃப் ரீஇன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ஷியல் இன்சூரன்ஸ், மெம்பர்ஷிப் கிளப், மெம்பர்ஷிப் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், இது போன்ற செலவுகள் எல்லாம் நீங்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக உங்கள் தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டியிருந்தால், இஃப் இட் இஸ் ஆப்ளிகேட்டட் அண்டர் எனி லா என்றால் நீங்கள் தாராளமாக ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு சர்க்குலர் உள்ளது. அதை தவிர மற்ற எதற்கும் நீங்கள் இந்த மாதிரி செலவுகளை உங்கள் புத்தகத்தில் எழுதியிருந்தால் அதற்கு இன்புட் டேக்ஸ் கிடையாது. ஸோ நண்பர்களே, 17(5) அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த இன்புட்டுகள் எல்லாமே உங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இன்புட்டுகள். ஸோ மிக கவனமாக நீங்கள் இன்புட் எடுக்கும் பொழுது இது அனைத்தையும் சரிபார்த்து இன்புட் எடுக்கவும். தொடர்ந்து நமது வீடியோவை பார்க்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோக்கள் தேவைப்படுகிறது என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் தொடர்ந்து அந்த வீடியோக்கள் உங்களுக்காக பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.